கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. சென்னை மாநில கல்லூரியின் அரசு விக்டோரியா மாணவர் விடுதியில் வழங்கப்படும் தரமற்ற உணவை மாற்றி தரமான உணவு வழங்க கோரியும் விலையேற்றத்தை கண்டித்தும் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாநில கல்லூரி வளாகத்தில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் விடுதி உணவு தரமாகத்தான் உள்ளது என மற்றொரு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருதரப்பு மாணவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுள்ளோம். இதுகுறித்து விடுதி அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்களுடன் ஆலோசனை செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கல்லூரி முதல்வர் ராமன் விளக்கம் அளித்ததை தொடர்ந்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். கடந்த 5 வருஷமா இந்த ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன், கல்லூரி ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன். அப்படி இருக்கும்போது 4 வருஷமா இதுக்கு முன்னாடி இந்த 4 வருஷமும் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண பசங்க எல்லாத்தையுமே இப்போ போராட்டம் பண்றாரு ஈஸ்வரமூர்த்தி, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் படிக்க. அவர் இதுக்கு முன்னாடி பசங்க எல்லாத்தையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போதுமே அதை தடுக்கிறது அந்த மாதிரி முயற்சி ஈடுபடுறாரு. கடந்த 4 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துச்சு. இப்போ அதெல்லாம் மாற்றி இதுக்கு முன்னாடி இந்த மெஸ் எல்லாமே வெஜிடேரியன் தான் இருந்துச்சு. பசங்க கோரிக்கை எடுத்துட்டு இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, எல்லாமே மாத்தினாங்க, மெனு மாத்தினாங்க, சிக்கன் போட்டாங்க, முட்டை போட்டாங்க, எல்லாமே மாத்திட்டு எல்லாமே சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஆனும் எல்லாமே கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் பசங்க எல்லாமே சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா அவனோட தனிப்பட்ட கட்சி ரீதியான இது எல்லாத்துக்குமே அவன் இதை வச்சு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இங்கே 561 மாணவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க சாப்பாடு நல்லா தான் இருக்குன்னு. இது இல்லாமல் இப்போ அவனுக்குன்னா அங்கே இருக்கிறது பூரா 15 பேர், அதுவும் அவனோட கட்சி சார்ந்தவங்க மட்டும்தான் கூட நிற்கிறாங்க. இப்போ பசங்க நீங்கள் வேணா எல்லா பசங்களையும் கேட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனையுமே அவன் போராட்டம் பண்ணுற அந்த மாணவர்களை கூட அவன் தடுத்து அதுக்கான அவன் எங்கெங்கே என்னென்ன பேசணுமோ அது காவல்துறை ரீதியாகவும் எல்லா இடங்கள் தடங்கல் பண்ணி மாணவர்கள் ரொம்ப இது பண்ணிக்கலாம். கடந்த 4 வருஷத்தில் இந்த வருஷம் அவன் சாப்பாடு கூட சாப்பிட்டது கிடையாது. இந்த வருஷம் மெனு கூட அவன் ஃபீஸ் கட்டின இது கூட இந்த வருஷம் தான் கட்டினான். போன வருஷம் ஃபீஸ் கூட கட்ட கிடையாது. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த 2 பேரை அவனோட சார்ந்த பசங்களை வச்சு சாப்பாடு மெஸ் ஃபீஸ் கட்டாமே 2 பேரை வச்சு சாப்பிட வச்சிருக்கான். அதுக்கும் மெஸ்காரவங்க என்ன சொன்னாங்க, அதையும் அவங்க ஆனால் ஆதரத்துக்கு நான் அவங்களையும் கூட கூட்டு காட்டுறேன். அது இல்லாமல் கடந்த 2 வருஷம் ஃபீஸை இந்த வருஷம் தான் கட்டியிருக்கான். அது இப்போ இந்த போராட்டம் நம்ம ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வருஷம் தான் கட்டியிருக்கான். அதுக்கான ஆதாரமும் எங்கிட்ட இருக்குது. அதனால் இது மாணவர்களுக்கான பிரச்சனையே கிடையாது, மாணவர்கள் கோரிக்கையும் கிடையாது. இது அவனை சார்ந்தவங்களுக்காக அவனுக்காக பண்ணிக்கிற பிரச்சனை, அவ்வளோதான் சார். அவர் திமுகவுக்காக பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், கடந்த 4 வருஷமா திமுக ஆட்சி தானே இருந்துச்சு. அவர் அதுனா இப்போ நான் இது ஏதாவது பண்ணாதானே விலை தெரியும். அதாவது இப்போ எதுவுமே தெரியாதுல்ல. இப்போ மாணவர்களுக்கு இப்போ அவனுக்கு என்ன கொடுப்பேன்னா ஹாஸ்டல் தான் ட்ரம்ப் கார்டு மாதிரி. அவனுக்கு பசங்க எல்லாத்தையும் ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுறது, ஒரு சிக்கல் கூப்பிடுறது மாதிரி. அப்படின்னா பசங்க ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எதுவுமே தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பசங்க மட்டும் 300 பேர் இருக்காங்க ஹாஸ்டலில். இவங்க வாடா தம்பி இந்த மாதிரி நம்ம பிரச்சனை நம்ம பண்ணலன்னா அவனுக்கு எதுவும் தெரியாமல் உள்ள வந்துடுவானுங்க. ஆனால் சாப்பாடு நல்லா நாங்கள் போய் நேரடியாக கேட்குறோம். நேற்று ஒவ்வொரு பசங்களே கேட்குறோம், ஆனால் போட்ட காசுக்கு எங்களுக்கு சாப்பாடுலாம் போதும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி. அதனால தான் ஒரு மாணவர்கள் கூட இப்போ ஹாஸ்டல் பசங்க யாருமே நிற்கவே கிடையாது. இங்கே ஹாஸ்டல் பசங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் நிற்கிறானுங்க பாரு. அவங்க தான் எங்களுக்கு சொல்கிறாங்க. நேற்று போய்ட்டு அவ்வளோ வார்டன் சார்லேருந்து எல்லாம் மீட்டிங் போட்டு கேட்குறோம், இந்த மாதிரி என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள், இல்லை நாங்கள் எதனாலும் காலேஜில் பேசிக்கிறோம். நிர்வாகத்தில் தானே சொல்லணும். அவங்க நிர்வாகத்திலே அவங்க பதிலே சொல்லலை. அவங்களோட ஒரே முடிவு நம்ம போராட்டம் பண்ணணும், நியூஸில் நம்ம தெரியணும், அவ்வளோதான் அவனோட ஒரே விஷயம். சொல்லியாச்சு. ஆமாம், நிர்வாகத்தில் சொன்னமே சொல்லிட்டோம். அதான் சொல்கிறேமே, இப்படி பொய் பிரச்சாரம் பண்ணும்போது இப்படி தானே பண்ண முடியும். நாங்கள் நிர்வாகத்தில் சொல்லிட்டோம். ஆமாம் ஆமாம், இதுக்கு முன்னாடி நாங்க குறைன்னு சொல்லும்போது அவங்க பண்ணல. நல்லா இருக்கிற பசங்களை ஒரு தனிப்பட்ட பசங்க எல்லாத்தையுமே விடுறாருன்னா அதை நாங்க போய் கேட்கறது தப்பா? சொல்லுங்க. தப்பா பண்றான்னு சொல்றோம். நல்லா இருக்கிற இதுவே அவங்க பசங்களை தப்பான முறைக்கு வழிகாட்டி எடுத்துட்டு போறாங்கன்றதுக்காக தான் இப்ப எங்க போராட்டம். மட்டும்தான் நாங்க போராட்டம் பண்றோம். 2 பேரும் போராட்டம் பண்றதுனால கல்லூரி மாணவர்களுக்கு போட்டி காரணமா தான் போராட்டம் பண்றீங்க அப்படிங்கிற தோற்றம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க வேணா மாணவர்களுக்கு போட்டி நினைக்காம தவறை சரி பண்ற விதமா நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கலாம். இது போட்டின்னு நினைக்கிறத விட தவறான மாணவர்களை தவறா வழி நடத்துற விதத்துல நாங்க சரி பண்றதுக்காண்டி இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு உண்மை என்னவோ சரியான வழிமுறையில கூட்டிட்டு போறதுக்காண்டி மட்டும்தான் இந்த போராட்டம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.